பார்வதி தேவி விதவையா அலைஞ்சாங்கன்னா உங்களால் நம்ப முடியாது. அதாவது பார்வதி தேவி தன்னோட கணவனை இழந்து யாருமே இல்லாமல் ஒரு விதவை கோலத்தில், அதாவது ஒரு வெள்ளை புடவையோட ரொம்பவே வீக்காக சுரிய தோள்களோட ஒரு கிளவி மாதிரி காட்சி கொடுத்து, அது இல்லாமல் இவங்களை பார்த்தாவே கெட்டது தான் நடக்கும், இவங்க பக்கத்தில் யாருமே வரக்கூடாது, இவங்க வந்து ஒரு அசிங்கமான இடத்துல தான் வாழுவாங்க, இப்படி சொல்லிட்டு பல சாபங்களை வாங்கி பார்வதி தேவி வெள்ளை புடவையோட விதவையாக சுற்றினாங்கன்னா நம்மளுடைய எஸ். இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பார்வதி தேவிக்கும் சிவனுக்கும் அடிக்கடி சண்டை வரும். அதாவது சண்டை சின்ன சண்டைலாம் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய சண்டைகள் வரும். அது ஒரு நியாயமான சண்டையாக இருக்கும். அப்படி நடந்த சண்டை தான் இந்த சண்டை. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சிவன் வந்து தன்னோட சிவன் பக்தனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாரு. ஏன்னா சிவபக்தன் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டான். அதாவது சின்ன தவறு செஞ்சிட்டான். அந்த தவறை திருத்திக்கிறதுக்காக அந்த சிவன் பக்தனுக்கு சிவன் வந்து தண்டனை கொடுக்குறாரு. இதை பார்த்துக்கிட்டு இந்த பார்வதி அவருக்கு மனசு உடைஞ்சு போயிடுது. ஸோ இந்த மாதிரி எதுக்கு தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போயிடுது. சிவன் வந்து இது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பல பேருக்கு தண்டனை கொடுத்துருவாரு. இதை பார்த்துட்டு பார்வதி ஒரு நாள் போய் சிவன் கிட்டே கேட்டுறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, இப்படி எல்லாத்தையுமே தண்டனை கொடுக்குறீங்க, அது ரொம்ப தப்பு, அவங்களாம் பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சிவன் வந்துக்கிட்டு தண்டனையை கொடுத்தா அவங்க திரும்ப அந்த தப்பை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்கிறாரு. பார்வதி இருந்தாலும் இதை புரிஞ்சிக்காம, நீங்கள் பண்ணுறது தப்பு, வேண்டாம்.